உங்க வெயிட்ட காட்டுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அமைதியை விரும்புற எங்க தமிழக மக்களையே கடைசியில இப்படி யோசிக்க வச்சுட்டீங்களேப்பா. ஆனா இரும்புக்கரம் கொண்டு செயல்படுற தமிழக அரசு இப்போ என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் சர்ப்ரைஸா இருக்குமோ? ஆக்சுவலா என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த வெயிட்ட காட்டுற சம்பவம் அப்படிங்கிற மாதிரி முந்தா நேத்து நடந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவம். நாங்குநேரியில 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது ஜாதி ரீதியான பிரச்சனை தான் அப்படிங்கிறது இப்ப நிரூபணமாயிருக்கு. காவல்துறையினர் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே தீபக் ராஜா அப்படிங்கிறவருடைய கொலை வழக்குல நவீன் அப்படிங்கிற ஒருத்தர் கைதாகியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வேறு சமூகத்தை சேர்ந்த லெஃப்ட் முருகன் அப்படிங்கிறவரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய கிளாஷ் ஆயிருக்கு. அதாவது இந்த லெஃப்ட் முருகன் இவருடைய சமூகத்தை சார்ந்தவர் தான் தீபக் ராஜா. ஆனா இதற்கு பழிவாங்கிற நோக்கத்துக்காக இந்த லெஃப்ட் முருகன் போட்ட பிளான் தான் இது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு தாறுமாறா இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு அந்த 9 பேரும் நவீன் வாழ்க நவீன் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுக்கு திடீர்னு ஒரு ரவுடியனுடைய பெயரை சொல்லி கத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி விசாரணை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெஃப்ட் முருகனுடைய பிளான் தான் இது. நவீனை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தீபக் ராஜாவினுடைய கொலைக்கு பழிவாங்கும் திட்டமாகவும், இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2 பேருமே 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றதுனால எங்க சமுதாயத்தை பார்த்தா மக்களுக்கு பயம் வரணும், பயத்தை காட்டணும்ன்றதுக்காக தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ வெளியாயிருக்கு. லிட்டரலி இந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறப்ப எப்படி இருக்கு, இந்த ஏதோ படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, படத்துல இந்த சீன்லாம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு படத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ரியல் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்களோ அதை தான் படமா எடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா திரையில நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு தரையில நடந்துகிட்டு இருக்கு. என்ன தரையில பேசலாம் திரையில வருது லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. இதை பத்தி எத்தனை பேர் குரல் எழுப்புனாங்க. இன்னைக்கு அந்த ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, நான் சொல்லி நமக்கே வாயெல்லாம் வலிக்குது, பட் இருந்தாலும் தட்டு ஒரு சில ஊப்பீஸா இருக்கட்டும், திவ்யா சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும், வைஷ்ணவி அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருந்தீங்களே, ஆவுனா நீங்க இதை பண்ணியிருக்கணும், விஜய் அண்ணா நீங்க இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி டயலாக் எல்லாம் பேசுவாங்களே, அந்த ஒரு கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் பேசுவீங்களா? மற்றபடி தமிழக மக்கள் நாசமா போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்களான்னு இன்னைக்கு ஒரு மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதே இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைக்காக மக்கள் எல்லாரும் சாலை மறியல்ல ஈடுபட்டா அவங்க எல்லாரையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. கரெக்ட் தான், நியாயத்துக்காக மக்கள் போராடினா நீங்க சாலை மறியல்ல ஈடுபடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துவீங்க. எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் ரோட்ல இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள ஒவ்வொரு பஸ்லயும் அடைச்சு வைப்பீங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம, நாப்கின் கூட மாத்த முடியாம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. செவிலியர்களோ ஆசிரியர்களோ போராட்டம் பண்ணா கிளாம்பாக்கத்திலேயோ இல்ல ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடு ரோட்ல நடு ராத்திரில இறக்கி விட்டுட்டு போவீங்க. ஆனா காமினி அவர்கள் இறந்துட்டாருன்னு ஒரு பேரணி நடத்தினா பலத்த பாதுகாப்பு கொடுப்பீங்கல்ல. ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா ஆகா. இந்த நாங்குநேரி விஷயமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருக்கிற அதே சமயத்துல இன்னொரு தகவலும் வருது. நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், ஒட்டன்சத்திரத்துல பெருமாள் அப்படிங்கிற இளைஞர் ஒருத்தர் மிகவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டாரு. அந்த நியூஸை நம்ம பெரும்பான்மையா நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, ஏன்னா வெளியே வரவே இல்லை. ஆனாலும் பாஜகவை சேர்ந்த முக்கியமான ஒரு சில ஆட்கள் அவங்களுடைய வீட்டுக்கே போய் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். காவல்துறையினர் இப்ப வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கையில தரல. மறைமுக திமுக கிட்ட இருந்து மிரட்டல் வருது, நீங்க இந்த கேஸை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் பெருமாளுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பிரதீப் அவர்கள் ஒரு நியூஸ் சொல்றாரு. அதாவது இந்த ஒட்டன்சத்திரம் விஷயம், இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தை பத்தி யாராவது சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்புனாங்க அப்படின்னா அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல அவதூறு பரப்புறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னே மக்களுக்கு தெரியாது, ஊடகங்களை நீங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ப மக்களுக்கு நாங்க எப்படி சொல்லுவோம்? ஆக்சுவலா நடக்குதுன்னு நாங்க சொல்லி தானே ஆகணும். இதுல அவதூறு பரப்புறதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு பக்கம் இளைஞர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போறாங்க.
ஆனா தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, ஏதோ ஒருத்தரை கைது பண்ணி வச்சுட்டு இவர் தான் இந்த கொலைக்கு காரணம்ன்ற மாதிரி கேஸை மூட பாக்குறாங்கன்னு புகார்கள் எழுந்துகிட்டு இருக்கப்ப, தப்பு பண்ணவங்க இருக்கட்டும்பா, நாங்களாம் ஆக்ஷன் எடுத்துப்போம், நீங்க ஏதாவது இந்த நியூஸை பத்தி பேசுனீங்கன்னா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா, இந்த அளவுக்கு தான் தமிழகத்தில் சமூக நீதி சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும். இப்பதான் இன்னொரு விஷயமும் நடக்குது. எங்க தமிழக மக்களே இப்படி யோசிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்ல லக்னோவிலையும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு கூட்டம், காமேனி அவர்கள் இறந்து விட்டார், அவருடைய இறப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பேரணியெல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா அங்க காவல்துறையினர் அவங்க மேல தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைச்சு விட்டுருக்காங்க. யோகி அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு தமிழக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோகி அவர்கள் பண்றதை இங்க பண்ணிருக்கணும், அவர் பண்றதுதான் கரெக்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க என் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அதையெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. லிட்டரலி காமேனி அவர்கள் ஒரு மோசமான தலைவர், அவர் எந்த அளவுக்கு மோசமா இருந்தாரு அப்படிங்கறத எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்ன்ற மாதிரி ஈரான்ல இருக்கக்கூடிய பல பெண்கள் அவருடைய இறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு டிபேட், அது தனியான ஒரு டிபேட் இருந்துட்டு போட்டுமே. வேற நாட்டுல நடக்கிற விஷயத்துக்கு இவ்வளவு நீங்க போராடுறீங்க, வேறு மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அக்கா கனிமொழி அவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் எல்லாம் போவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திமுக நிர்வாகியால 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாலே இன்னைக்கு அந்த செய்தி என்னாச்சு? ஏன் அதை பத்தி யாருமே பேசல? ஏற்கனவே தக்கலையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ப்ராப்பரா கட்டி முடிக்கப்படாத பேருந்து நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மறுபடியும் திருவள்ளூர்லயும் ஒரு கட்டி முடிக்கப்படாத பேருந்து நிலையம், அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு இதுக்கு திறப்பு விழா நடக்க போகுது. எப்படி நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நாங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. இப்படி ப்ராப்பரா கட்டி முடிக்காத பேருந்து நிலையம்னா எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்? அதுவும் ஒரு மெயின் ரோட்ல இருக்கு அப்படிங்கிறப்போ இங்க விபத்துகள் நடக்கிறதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்கும். இதை ப்ராப்பரா செஞ்சு முடிக்காம நீங்க என்னடானா நாளைக்கு திறப்பு விழாங்கிறீங்க. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மறுபடியும் நம்மளுடைய முதல்வர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஏற்கனவே மகளிருக்கு திடீர்னு ஒரு 5000 ரூபாய் போட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா? இது நான் உங்களுக்காக கொடுக்கிறேன், கோடைக்கால தொகையும் சேர்த்து கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, வறுமையின் விளிம்பில் இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன், சர்ப்ரைஸா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 5000 ரூபாய் அளவுக்கு இந்த 2000 ரூபாய் பிக்கப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மக்களை என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு, நாங்குநேரில தானே நடந்துச்சு, சென்னையில நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, இல்ல சேலத்துல நடந்துச்சா, எங்களுக்கு நடக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு வந்தா போதுன்னு இருந்துருவாங்கன்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்காங்களோ? இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுமே சேஃபா இருக்கணும், ஒரு பெண் குழந்தைகளுமே பாதுகாப்பா இருக்கணும்ன்றதான் இன்னைக்கு எல்லாருடைய விருப்பமா இருக்கு. ஏதோ ஒரு ஊர்ல ஒருத்தன் ஒரு பிரச்சனைனால செத்துக்கிட்டு இருக்கான், ஆனா இன்னைக்கு வந்து நீங்க நாங்க 2000 ரூபாய் போட்டோம், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம், நீங்க ஜாலியா இருங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்கல, மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.